பிரபல கன்னட நடிகர் ராஜ்குமார், இவரோட மனைவி பர்வதம்மா. 77 வயதாகும் இவங்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால அவர் கடந்த 16 நாட்களுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருக்க MS ராமையா நினைவு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. அவரது உடல்நிலை நேற்றிரவு மிகவும் மோசமா இருந்திருக்கு. தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு இன்னைக்கு காலையில 4:40 மணி அளவுல அவங்க சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்திருக்காங்க. அவங்களோட மறைவுக்கு சினிமா நட்சத்திரங்கள், அரசியல் பிரமுகர்கள் அனுதாபம் தெரிவிச்சுட்டு வராங்க. பர்வதம்மாவோட மறைவை தொடர்ந்து கர்நாடகா மாநிலத்துல இன்னைக்கு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு. பர்வதம்மா உடல் பெங்களூர் சதாசிவம் நகர்ல இருக்க அவரது மகன் ராகவேந்திரா ராஜ்குமாரோட வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு. அங்கு நடிகர் அம்பரீஷ் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தினாரு. உறவினர்கள் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. அதன் பிறகு பர்வதம்மா உடல் சதாசிவம் நகர்ல இருக்க பூர்ண பிரஜா மைதானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. அங்கு கர்நாடகா முழுவதிலும் இருந்து வந்திருந்த பொதுமக்கள், ராஜ்குமார் ரசிகர் மன்றத்தினர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இன்று மாலை பர்வதம்மா உடல் ஊர்வலமா எடுத்து செல்லப்பட்டு அவரது சொந்த ஸ்டுடியோவான கண்டீரவா ஸ்டுடியோல அடக்கம் செய்யப்பட இருக்கு. இந்த ஸ்டுடியோல தான் ராஜ்குமார் சமாதி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். கணவரோட சமாதி அருகே பர்வதம்மா உடலும் அடக்கம் செய்யப்பட இருக்கு. பர்வதம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில பெங்களூர்ல தியேட்டர்கள் மூடப்பட்டிருக்கு. மைசூர்ல தியேட்டர்கள் மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. கர்நாடகம் முழுவதும் இன்று திரைப்பட தயாரிப்பு பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. பர்வதம்மாவோட உடல் வைக்கப்பட்டுள்ள சதாசிவம் நகர்ல இருக்க பள்ளிகள் அனைத்தையும் மூட உத்தரவிடப்பட்டிருக்கு. பிற பகுதிகளை பொறுத்தவரையில பாதுகாப்பு இருப்பதா நினைச்சா குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னு பெற்றோர்களுக்கு போலீசார் அறிவுறுத்திட்டு வராங்க. பள்ளி நிர்வாகங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பெங்களூர் மற்றும் மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில இருந்து கர்நாடகா எல்லையான அத்திப்பள்ளியிலையும் கர்நாடகா போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. கன்னட மக்கள் மத்தியில ராஜ்குமாரை போலவே பர்வதம்மாவுக்கும் செல்வாக்கு அதிகம். கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தை சேர்ந்த சாலிகிராமா அப்படிங்கிற கிராமத்துல 1939ஆம் ஆண்டு பிறந்தவங்க தான் பர்வதம்மா. இவங்களோட பெற்றோர் அப்பாஜி கவுடா மற்றும் லட்சுமம்மா. தனது 13வது வயதுல ராஜ்குமாரை மணந்தாங்க. திருமணத்துக்கு பின்னாடி ராஜ்குமாரும் இவரும் இணைந்து வஜ்ரேஸ்வரி கம்பைன்ஸ் அப்படிங்கிற பட தயாரிப்பு நிறுவனத்தையும் பூர்ணிமா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற பட விநியோக நிறுவனத்தையும் தொடங்கினாங்க. ராஜ்குமார் கதாநாயகனாக நடிச்ச திருமூர்த்தி படம் தான் பர்வதம்மா தயாரித்த முதல் படம். இவங்களோட 3 சகோதரர்களும் கூட திரைப்பட தயாரிப்பாளர்கள் தான். 80 படங்களுக்கும் மேல தயாரிச்சிருக்காங்க பர்வதம்மா. ராஜ்குமார் பர்வதம்மாவுக்கு 3 மகன்கள், 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகன் சிவராஜ்குமார் கன்னட பட உலகில முன்னணி நடிகரா இருக்காரு. இவர் பங்காரப்பாவோட மகளை திருமணம் செஞ்சாரு. பர்வதம்மாவோட 2வது மகன் ராகவேந்திரா ராஜ்குமார் படங்கள்ல நடிச்சுட்டு வராரு. 3வது மகன் லோகித், இவர் தனது பெயரை புனித் ராஜ்குமார் அப்படின்னு மாற்றிட்டாரு. பர்வதம்மாவோட மகள்கள் பூர்ணிமா, லட்சுமி ஆகியோருக்கு திருமணம் ஆயிடுச்சு. தனது பட நிறுவனம் மூலமாவே தனது மகன்கள் சிவராஜ்குமார், ராகவேந்திரா ராஜ்குமார் மற்றும் புனித் ராஜ்குமாரையும் கதாநாயகனா ஆக்கிட்டாங்க. பர்வதம்மாவோட கணவர் நடிகர் ராஜ்குமார் 2000 ஆண்டுல சந்தன கடத்தல் வீரப்பனால காட்டுக்குள்ள கடத்தி செல்லப்பட்டாரு. 100 நாட்களுக்கு பின்னாடி பெரும் தொகை கொடுத்து மீட்கப்பட்டாரு. 2006ஆம் ஆண்டு ராஜ்குமார் மரணம் அடைந்தாரு. தற்போது பர்வதம்மாவும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. இதே தொடர்ந்து நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.